இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 3ல எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து நைட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து வெளியில போயிட்டு நம்ம ஸ்டாரை பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டார்ஸ் உங்களால பார்க்க முடியும். அந்த ஸ்டார்ஸ் நீங்க எவ்வளவுதான் வந்து உன்னிப்பா கவனிச்சாலும் இட் ஒன்ட் மூவ் அட் ஆல். அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு மோஷன்லெஸ் ஒரு ஆப்ஜெக்டா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். தட்ஸ் ஹவ் அரிஸ்டாட்டல் அண்ட் டாலமி அந்த மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா இட்ஸ் ஆல் ஃபிக்ஸட் ஸ்டார்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். ஸோ எல்லாமே ஃபிக்ஸடா தான் இருக்கும். பிளானட்ஸ் அண்ட் மூன் வேணா நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும், பட் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகாது. நம்மளுக்கு அப்ஜெக்டிவா நம்ம கண்ணுக்கு அப்படிதான் வந்து தெரியும். தட்ஸ் ஹவ் மெனி அஸ்ட்ரானமர்ஸ் பிலீவ்ட் தி யூனிவர்ஸ் இஸ் அன்சேஞ்சிங். யூனிவர்ஸ் வந்து சேஞ்சே ஆகாது, அது ஸ்டில்லா தான் இருக்கும், தட் இஸ் ஸ்டாட்டிக் அப்படின்னு டில் ஐன்ஸ்டைன் இட் வாஸ் பிலீவ். இது வந்து பழைய காலத்துல இருந்து ஈவன் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட்ல இருந்து 1910 வரைக்கும் அது வந்து அப்படிதான் வந்து பிலீவ் பண்ணாங்க. ஈவன் ஐன்ஸ்டைன் ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் யூனிவர்ஸ் இஸ் அன்சேஞ்சிங். ஆனா அவர் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து டைனமிக்னு சொல்லிட்டாரு, பட் ஸ்டில் யூனிவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு பிலீவ் பண்ணாரு. இதெல்லாம் எப்படி வந்து அப்ப மெஷர் பண்ணாங்க? ஐன்ஸ்டைனுக்கு அப்புறம் வந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு எப்படி இதெல்லாம் மெஷர் பண்ணி இல்ல இதெல்லாம் மூவ் ஆகுது, யூனிவர்ஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஹவு தே ஈவன் வென்ட் பியாண்ட் அண்ட் தென் ப்ரூவ் தட் ஐன்ஸ்டைன் இஸ் ராங். போன செஷன்ல நம்ம வந்து எப்படி நியூட்டன் இஸ் ராங் அப்படின்னு ஐன்ஸ்டைன் ப்ரூவ் பண்ணாரோ, இந்த வாட்டி வந்து ஐன்ஸ்டைன் இந்த மேதாவி ஐன்ஸ்டைன் இஸ் ராங் அப்படின்றத வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ரிவீலிங் ஃபேக்டரா எனக்கு இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த டேக் அவே இந்த ஃபார் த நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாமே ஸ்டில்லா தான் இருக்கு. அப்போ மூவே ஆகாத ஸ்டார்ஸோட மூவ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நான் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு போயிட்டு என்னோட போன் எவ்வளவு லென்த்ல எவ்வளவு வந்து பெருசா இருக்கு, இல்ல என் வீடு வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, இதெல்லாம் வந்து ஈஸியா என்னால வந்து ஒரு இன்ச் டேப்பை வச்சு மெஷர் பண்ணிட முடியும். நான் இங்க இருந்துகிட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் த சன், அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்ல வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் தி ஸ்டார், எர்த் அண்ட் தி கேலக்ஸி, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவ்வளவு பெரிய இன்ச் டேப் வச்சு நான் எங்க போக முடியும்? ஸோ ஹவு சயின்டிஸ்ட் மெஷர் திஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தே யூஸ் த லைட் ஆஸ் அ டூல், லைட் ஆஸ் அ ரூலர். ஸ்கேலுக்கு பதில் லைட்டை வந்து அவங்க வந்து ஸ்கேலா யூஸ் பண்ணி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி பாசிபிள் ஆச்சுன்றத பார்ப்போம். தென் யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் நம்ம சொல்லியாச்சு. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல அது என்ன போகும்? ஃபார் எவர் இட் வில் எக்ஸ்பேண்டா, இல்லைன்னா படால் வெடிச்சிடுமா? பலூன் எப்படி ஊதும் போது படால் வெடிச்சிருந்தோ அது மாதிரி வெடிச்சிடுமா? இல்லைன்னா அது திரும்பியும் ரிவர்ட் அடிச்சு வந்து கொலாப்ஸ் ஆகுமா, ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன நடக்கும்? வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் யூனிவர்ஸ் இன் த ஃபியூச்சர் அப்படின்றத பார்க்கலாம். தென் போன செஷன்ல நம்ம பார்த்தோம் ஐன்ஸ்டைனோட பிரில்லியன்ஸ். அவர் வந்து ஒரு ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னு கொண்டு வந்து அவர் கிராவிட்டி எல்லாம் ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் கர்வச்சர் தான் அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கவரியை வந்து நம்ம பார்த்தோம். அதை வச்சுதான் வந்து நிறைய நிறைய இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒன் மோர் பவர்ஃபுல் தியரி வி ஹேவ், தட் இஸ் குவாண்டம் தியரி. அது வந்து இந்த செஷனோட எண்ட்ல அவங்க வந்து ஒரு லீடு கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி குவாண்டம் தியரி எப்படி உள்ள வந்ததுன்றத பார்க்க போறோம். அண்ட் இந்த ஃபியூச்சர் செஷன்ஸ்ல வாட் ஆர் குவாண்டம் தியரிஸ் அப்படின்றத நம்ம ஃபியூச்சர்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி டேக் அவேஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் செஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேலக்ஸி எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஸ்டார்ஸ். ஸோ நம்ம வந்து நியரஸ்ட் ஸ்டார் என்ன அப்படின்னா வந்து ப்ராக்சிமா அப்படின்ற ஒரு ஸ்டார் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா இந்த நீங்க வந்து இதுதான் வந்து ப்ராக்சிமா ஸ்டார். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து சோலார் சிஸ்டம். இந்த சன்னை சுத்தி நம்ம எர்த் வந்து ஆர்பிட் பண்ணுது இன்னும் எக்லிப்ஸ் மோஷன்ல. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, as I already told you, நம்ம ஸ்கேல்லாம் வச்சு அளக்க முடியாது. ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எர்த் சப்போஸ் ஜனவரியில வந்து இருக்கு, அண்ட் தென் 6 months கழிச்சு இன் ஜூலை இட் இஸ் கம்மிங் இன் தி அதர் எண்ட், ஆப்போசிட் எண்டுக்கு வந்து வருது. ஸோ இன் ஜூலை இட் இஸ் இயர். ஸோ அப்போ நீங்க ஜான்ல நீங்க வந்து இந்த ப்ராக்சிமா ஸ்டார்ல பாத்தீங்கன்னா இது வந்து இங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஜூலைல பாத்தீங்க அப்படின்னா இது இங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ யூ கேன் see the difference in the
ஸ்டாரோட பொசிஷன் வந்து நீங்க டியூ டு த மூமெண்ட் ஆஃப் தி எர்த் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இது வந்து எர்த்தோட மூமெண்ட்னால இந்த சேஞ்ச் நடக்குதா இல்ல ஸ்டாரோட மூமெண்ட்னால இந்த சேஞ்ச் நடக்குதா அப்படின்னா, ஸோ திஸ் லைட் சேஞ்ச் இஸ் டியூ டு தி எர்த்ஸ் மோஷன் தான். ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் சி தி ஒரு ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் தென் திஸ் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் பேரலாக்ஸ். ஸோ இந்த ஆங்கிளை யூஸ் பண்ணி அண்ட் தென் ஜியோமெட்ரிக்கல் கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் தி எர்த் அண்ட் தி நியரஸ்ட் ஸ்டார் தட் இஸ் ப்ராக்சிமா வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இது வந்து சின்னதா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அது வந்து தூரமா இருக்கு அப்படின்றது வந்து ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திஸ் பேரலாக்ஸ் ஆங்கிள். ஸோ அப்போ அதுதான் வந்து இப்படிதான் நியரஸ்ட் ஸ்டாரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. திஸ் இட்செல்ஃப் இஸ் a பிக்கஸ்ட் டிஸ்கவரி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி லைட்டை வச்சு அவங்க டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்றதுக்கு வந்து இந்த சிம்பிள் பேரலாக்ஸ் மெத்தடை வச்சு தான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டைனி பேரலாக்ஸ் ஆங்கிள் ஈக்குவல் டு யூஜி டிஸ்டன்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டார் வந்து எவ்வளவு பிரைட்டா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது ஃப்ரம் தி எர்த் அப்பரண்ட் பிரைட்னஸ். அண்ட் தென் ஒன் மோர் ஃபேக்டர் இஸ் லுமினாசிட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டார்ல இருந்து எவ்வளவு லைட் எமிட் ஆகப்படுது ஸோ அப்படின்ற இன்னொரு ஃபேக்டர். ஸோ என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி வந்து பேரலாக்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. தென் தே ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார் தி பிரைட்னஸ் from the earth and they are also looking for the luminosity. luminosity-னா ஒண்ணு இல்ல, அதுல இருந்து எவ்வளவு லைட் வெளியில வருது. சோ இந்த மூணு ஃபேக்டரை பேஸ் பண்ணி அவங்க வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்ட்டு நியூட்டன் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிக்காது என்னன்னு தெரியல, எல்லாமே 20 வயசுல கண்டுபிடிச்சிட்டாரு. சோ அவர் வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலாவை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல இந்த மூணு ஃபேக்டரை நீங்க போட்டீங்க அப்படின்னா you can in a way find okay ரெண்டு ஃபேக்டரை வச்சு நீங்க வந்து luminosity வந்து கண்டுபிடிக்கலாம். So using the distance and the brightness of the star you can also find the luminosity of the star. இப்படிதான் வந்து அவங்க வந்து luminosity-யும் கண்டுபிடிச்சிருக்காங்க using the inverse square. சரி, இது எதுக்கு சொன்னேன், நீ டிஸ்டன்ஸ் தானே வந்து சொல்ல வந்த, இப்ப எதுக்கு பிரைட்னஸ் அண்ட் luminosity பத்தி பேசுற அப்படின்னா வந்து 1924 ஒன் மோர் மேதாவி தி ஹபிள், எல்லாருக்குமே இது கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹபிள் டெலஸ்கோப்னு நீங்க வந்து நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இவர் தான் வந்து எட்வின் ஹபிள். இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இவரோட கண்டுபிடிப்புலதான் வந்து காஸ்மிக் டிஸ்கவரிஸ்ல வந்துட்டு பெரிய பெரிய ஒரு சேஞ்ச் வந்து நடந்தது. ஸோ ஆஃப்டர் ஐன்ஸ்டைன் இன் 1924 இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, he started looking the distant star, அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அகைன் என்ன இவரோட எய்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் தூரமான ஸ்டாருக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, எர்த்ல இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி நம்ம முன்னாடி வந்து ப்ராக்சிமாவோட டிஸ்டன்ஸை வந்து ஃப்ரம் எர்த் கண்டுபிடிச்சோமோ, நிறைய கேலக்சி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு இந்த மில்கி வே. ஸோ இப்போ வந்து கேலக்சிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கும். அது எல்லாமே வந்து என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பைரல் ஃபார்மேஷன்ல அந்த மாதிரி வந்து ஒரு கிளஸ்டரான ஒரு வழியில வந்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். அதெல்லாம் என்ன நினைக்கிறேன், அதெல்லாம் பின்னால் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு கேலக்சி, நம்ம இருக்கிறது வந்து மில்கி வேன்ற ஒரு கேலக்சியில நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து பின்னால வந்து பேரிடப்படுது, கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டில் அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, அரிஸ்டாட்டல் எப்படி எர்த் தான் வந்து மிடில் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு எப்படி அவர் அப்சர்வ் பண்ணாரோ, அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு மில்கி வே தான் வந்துட்டு எவ்ரி திங், மில்கி வே தான் வந்து சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விதமான அப்சர்வேஷன், ஒரு பிலீஃப் சிஸ்டத்துல இருக்காங்க. அன்டில் ஹபிள் வந்து டெலஸ்கோப் மூலியமா ஒரு ஸ்டாரை வந்து பாக்குறவரு, அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, டிஸ்டன்ட்ல ஒரு ஸ்டார் இருக்கு, அந்த ஸ்டாரோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் தட் பர்டிகுலர் ஸ்டாரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. இந்த இடத்துல வந்து பேரலாக்ஸ் மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மளே சொன்ன மாதிரி அந்த சின்ன ஆங்கிள் வந்து தேவைப்படும்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப தூரத்துல இருக்கிற பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கிற அந்த ஸ்டாரோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. ஸோ பிராக்டிகலி அந்த பேரலாக்ஸ் ஆங்கிள் கிடைக்கவே கிடைக்காது.
சோ அதனால வந்து அந்த பேரலாக்ஸ் மெத்தடை வச்சு டிஸ்டன்ஸை வந்து கணக்கிட முடியாது அப்படின்றது வந்து இப்ப புரிஞ்சிடுச்சு. சோ அப்போ அவருக்கு என்ன வழி இருக்கு? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இங்க மொத்தம் 3 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இஸ் ஃபைண்டிங் அவுட் தி பிரைட்னஸ் அண்ட் தி லுமினாசிட்டி. இதை அப்படியே ரிவர்ஸ் அடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ பிரைட்னஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தட் இஸ் ஈஸி. அவர் டெலஸ்கோப்ல பார்த்தாரு அப்படின்னா வந்து பிரைட்னஸ் ஃப்ரம் த எர்த் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஏதாவது ஒரு டிவைஸை வச்சு அவருக்கு அழகாக கண்டுபிடிச்சிடலாம். பட் லுமினாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் வந்து அவரோட பிரில்லியன்ஸ். ஸோ அதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இஸ் ஃபைண்டிங் அவுட் எ பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டார் கால் சிர்ஃபைட். இந்த சிர்ஃபைட் ஸ்டார் வந்து எல்லா கேலக்சிஸ்லயுமே இருக்கும். ஈவன் இன் மில்கி வே நிறைய கேலக்சிஸ்ல வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து பார்க்கலாம். இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் மாதிரி அணைஞ்சு அணைஞ்சு எரியும். ஸோ ஒரு கட்டத்துல வந்து நிறைய லுமினாசிட்டியோட எரியும், இன்னொரு கட்டத்துல வந்து அப்படியே டிம்மா எரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டார் இது. அது வந்து பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில வந்து இந்த சேஞ்சை நம்ம பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சில ஸ்டார்ஸ் வந்து 5 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து இந்த வேரியேஷன் காமிக்கும். சில ஸ்டார்ஸ் வந்து 20 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அணைஞ்சு எரியிற வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய அஸ்ட்ரானமர்ஸ் வந்து பார்த்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஓகே, மில்கி வேலி இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் இருக்கு, இதுக்கு இந்த லுமினாசிட்டியில வந்து எரியும் அப்படின்ற மாதிரி வந்து ஆல்ரெடி அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா டிஸ்டன்ட் கேலக்சில இருக்கிற சிர்ஃபைட் ஸ்டாரை தான் அவர் வந்து கார்னர் பண்றாரு. அந்த இதை வந்து அப்சர்வ் பண்றாரு, அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து அணைஞ்சு எரியுது அப்படின்றத பாக்குறாரு. அந்த பேட்டர்னை வந்து இந்த டாக்குமெண்ட்ல வந்து அப்படியே மேட்ச் பண்ணி வேற எதனா ஆல்ரெடி பார்த்திருக்காங்களா அப்படின்றத வந்து பார்த்துட்டு ஓகே இருக்கு, அப்போ இந்த மேட்ச் ஆகுது, அப்போ இதோட லுமினாசிட்டி இதுவா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல என்ன பண்றாருன்னா அந்த லுமினாசிட்டியையும் ஆல்ரெடி பிரைட்னஸ் கண்டுபிடிச்சிருப்பார்ல, அப்போ லுமினாசிட்டி தெரிஞ்சிடுச்சு பிளஸ் பிரைட்னஸ், அதை வச்சு இன்வெர்ஸ் ஸ்கொயர் லால திரும்பி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா you can easily find the distance. முன்னாடி வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் பிரைட்னஸ் வச்சு லுமினாசிட்டி கண்டுபிடிச்சாங்க, இப்போ லுமினாசிட்டி அண்ட் பிரைட்னஸ் வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாரு. இது ஓகே, இது கண்டுபிடிச்சாரு. இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the distance is way beyond the Milky Way. மில்கி வேல இருக்கிற ஸ்டார்ஸை விட வந்து இது வந்து நிறைய லைட் இயர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ தட்ஸ் ஹவ் ஹி இஸ் ஃபைண்டிங் தட் மில்கி வே மட்டும் நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற கேலக்சி கிடையாது, அதை தாண்டி வந்து நிறைய கேலக்சிஸ் இருக்கு அப்படின்னு அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலி இஸ் ஃபைண்டிங் அவுட் தி ஸ்டார்ஸ். இந்த மாதிரி சிர்ஃபைட் ஸ்டார்ஸ் வந்து இன்னும் 9 அதர் கேலக்சிஸை போயிட்டு அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ தட் இஸ் தி பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் இன் தி காஸ்மிக் பிசிக்ஸ். ஏன் அப்படின்னா வந்து யூனிவர்ஸ் வந்து இங்கதான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றது வந்து அப்படி கண்டுபிடிக்கிறாரு. வெயிட் இப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் தி டிஸ்டன்ஸ் ஸ்டார்ஸ் தானே கண்டுபிடிச்சாரு. இதுக்கும் வந்து யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் என்ன வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. அவர் இதை கூட வந்து இன்னொரு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா அவர் பார்க்கிற அந்த ஸ்டாரோட லைட் எல்லாமே வந்து ரெட் கலர்லயே இருக்கு. அவர் என்னென்ன டிஸ்டன்ஸ் ஸ்டார்ஸை பாக்குறாரோ எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. அது என்ன பேட்டர்ன்னா இட் இஸ் ஆல் டுவர்ட்ஸ் தி ரெட் கலர். டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் ரெட் கலர்ல தான் அவர் எல்லா ஸ்டார்ஸையும் பாக்குறாரு. இதை வச்சுதான் வந்து யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு அப்பல் சொல்றாரு, விச் இஸ் ஸ்ட்ரைட் அவே கான்ட்ரடிக்டிங் தி ஐன்ஸ்டைன் ரிலேட்டிவிட்டி தியரி. ஏன்னா அவரு அது ஸ்டாட்டிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருப்பாரு. ஸோ இங்க இருந்து தான் கிரவுண்ட் பிரேக்கிங் ஃபைண்டிங்ஸ் எல்லாமே நடக்குது. ஓகே, ஹவு ஃபார் வி டிராவல்? குயிக் ரீகேப். சோ அரிஸ்டாட்டில் காலத்துல நம்ம வந்து யூனிவர்ஸ் எப்படி பார்த்தோம்? யூனிவர்ஸ் எர்த் வந்து பிளாட்டு, அந்த எர்த் வந்து மிடில் ஆஃப் தி யூனிவர்ஸ்ல இருக்கு, மற்றது எல்லாமே ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அங்க இருந்து அதெல்லாம் கிடையாதுப்பா, சன்னு தான் வந்து சென்டர்ல இருக்கும், அத வந்து மற்ற பிளானட்ஸ் எல்லாம் சுத்துது அப்படின்னு கோப்பர்னிக்கஸ் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியில வந்து அவரு வந்து மாத்திருப்பாரு இந்த வியூவை. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, இந்த சோலார் சிஸ்டமே வந்து ஏதோ ஒரு கார்னர் ஆஃப் தி மில்கி வேல தான் இருக்கு. இத வந்து நீங்க வந்து இந்த பர்டிகுலர் கேலக்சி நிறைய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. சன் எல்லாம் வந்து சும்மா சின்ன ஸ்டாரு, அது மற்ற ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு ஓரத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தி அவர் வியூ அபவுட் த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டட் when the Milky Way is found. அந்த மில்கி வேக்குள்ள நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அபுல் வந்து அதெல்லாம் இல்ல, மில்கிவே மட்டும் வந்து கேலக்சி கிடையாது, இது கூட வந்து நிறைய கேலக்சிஸ் இருக்கு அப்படின்னு அவர் வந்து அபுல் டெலஸ்கோப் மூலயமா கண்டுபிடிக்கிறாரு. தட் தே ஆர் காயினிங் அஸ் எ லோக்கல் குரூப். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோக்கல் குரூப் இஸ் நத்திங் பட் தி கலெக்ஷன் ஆஃப் கேலக்சிஸ். The collection of local group is called the galaxy cluster. அப்போ இது இந்த மாதிரி பார்க்க இது எல்லாமே வந்து லோக்கல் குரூப்ஸ், ஒரு லோக்கல் குரூப்ஸா இருக்கு. அதை வந்து கேலக்சி கிளஸ்டர்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேலக்சி கிளஸ்டரை குரூப் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் கிளஸ்டர்ஸ் வருது. அப்புறம் இந்த சூப்பர் கிளஸ்டர்ஸ்லாம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஓவர் வியூ, இன்னும் ஒரு பேர்ட் ஐ வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இதுக்கு மேலையும் நிறைய இருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் வாட் எவர் வி அப்சர்வ் ரைட் நோ த்ரூ தி டெலஸ்கோப், மாடர்ன் சயின்ஸ்ல த்ரூ தி டெலஸ்கோப் ராக்கெட் வழியா விட்டு நம்ம என்னெல்லாம் வந்து லைட்டை வச்சு அப்சர்வ் பண்ணி பார்த்தோமோ அதெல்லாம் தான் இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸை தவிர்த்து இன்னும் டைம் இருக்கிற பட்சத்துல இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு இன்னும் லைட் நம்மளுக்கு டிராவல் பண்ணி வர பட்சத்துல இட் மே எக்ஸ்பேண்ட் ஆர் இட் மே கொலாப்ஸ் ஆல்சோ. அதெல்லாம் என்ன அப்படின்றத இன்னும் அடுத்த ஒரு 20-30 மினிட்ஸ்ல பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்தரா நம்ம போறதுக்கு முன்னாடி we need to brush up one effect which is very popular in the school physicsல, that is Doppler effect. ஸோ டாப்ளர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து உங்க கிட்ட வரும்போது நிறைய சவுண்ட், அந்த சைரன் சவுண்ட் வந்து நீங்க வந்து அதிகமா கேட்கலாம். அதுவே வந்து உங்களை தாண்டி வந்து அது போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபீபிள் ஆயிடும். அந்த ஆம்புலன்ஸ் போக போக என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா அந்த சைரன் சவுண்ட் வந்து அப்படியே ஸ்லோவா வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிட்டே போகும். அது வந்து இந்த ஸ்ட்ரீட் எண்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா சைரன் சவுண்டே கேட்காது. இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி சவுண்ட் வேவ்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு கிட்ட இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கும். வேவ் லென்த் இஸ் நத்திங் பட் இந்த வேவ் இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஐ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐக்கும் இடைப்பட்ட இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து இந்த லென்த்தை தான் வந்து வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது வந்து கிட்ட வரும்போது உங்க கிட்ட சைரன் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப வந்து கம்மியா இப்படி இருக்கும், ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருக்கும். இதுவே வந்து உங்களை விலகி போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த வேவ் லென்த் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஸோ அதனாலதான் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பெருசா இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். இஃப் தி ஆம்புலன்ஸ் இஸ் கோயிங் பியாண்ட், உங்களை தாண்டி போகும்போது இதோட ஃப்ரீக்வன்சி வந்து பெருசா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிட்ட 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 இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சினால ஆம்புலன்ஸோட சவுண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த சவுண்ட் வேவ்ஸ், இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் எனி அதர் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ்க்கு ஆல்சோ இந்த டாப்ளர் எஃபெக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இந்த டாப்ளர் எஃபெக்டை வச்சு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகைன் நம்மளே பார்த்த மாதிரி அபுல் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு கண்டுபிடிச்சாருல. அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா வந்து அவர் பார்க்குற எல்லா ஸ்டார்ஸுமே ரெட் கலர்ல இருக்கு, அதை வச்சுதான் யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் இது வந்து அவர் தியரியை வந்து கன்க்ளூட் பண்ணார். ரெட்னால ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அகைன் பிரில்லியன்ஸ் ஆஃப் நியூட்டன். நியூட்டன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிசம் எடுத்துக்கிறாரு. அந்த பிரிசம் வந்து சன் ரேஸ் மேல வந்து சன் ரேஸ் படுற மாதிரி வந்து வைக்கிறாரு. உடனே என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் லைட் வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா கலர் கலரா வந்து வெளியில வர ஆரம்பிக்குது. ஸோ யூசிங் ஒரு சிம்பிள் பிரிசம் வச்சு ஒரு கிளாஸை வச்சு லைட்டை வந்து பிரிக்க முடியும் அப்படின்றது வந்து கலர் கலரா வந்து பிரிக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு கண்டுபிடிக்கிறது. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம வந்து அகைன் நம்ம ஜாலியா விளையாடி இருப்போம். என் பையன் கூட விளையாடிடுவான். அதை இப்பெல்லாம் வந்து எழுந்த உடனே இதான் வச்சு விளையாடி கிடப்போம். ஸோ அப்போ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம். அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்ஸ்வெல் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா லைட் வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ வேவ்னாலே மாதிரி இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாங் வேவ் லென்த், நம்மளே சொன்ன மாதிரி 2 ஐ ஓட லென்த் தான் வேவ் லென்த். இது பாத்தீங்கன்னா லாங் வேவ் லென்த், இது வந்து ஷார்ட் வேவ் லென்த். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இங்க வந்து பார்க்கலாம் ஹை ஃப்ரீக்வன்சி, இது வந்து லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ நீங்க வந்து லைட்டோட
லைட்டுக்கு நிறைய வேவ்லென்த் இருக்கு. ஆனா இங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்பெக்ட்ரம்ல மட்டும்தான் வந்து உங்களால கண்ணுல பார்க்க முடியும். திஸ் இஸ் கால் தி விசிபிள் வேவ்லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ லைட்டுக்கு வந்து இத்தனை வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்து லைட்டோட ஸ்பெக்ட்ரம் வந்து இருக்கு, which is it's starting with the gamma rays, x-rays, ultraviolet, அப்புறம் விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ். ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் வேவ்லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் எக்ஸ்ரேஸ் அண்ட் ஸ்கேன்ஸ்லாம் போகும்போது நிறைய எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் பக்கம் போனீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா ஏன் உடனே செத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஷார்ட் வேவ்லென்த் இருக்கு, விச் இஸ் வெரி வெரி ரியாக்டிவ் டு த பாடி. அதனால வந்து ஆட்டம்ஸ் வந்து பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் உண்டாகி அது வந்து நம்மளுக்கு கேன்சர் அந்த மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட் எல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஷார்டர் வேவ்லென்த் இருக்கிற இந்த ஏரியால நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா போக 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 அது வந்து ஸ்ட்ரெச் ஆயிட்டே போகுது இந்த வேவ்லென்த். ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அல்ட்ராவயலட், அகைன் தட் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் தி அவர் பாடி. அதனாலதான் இப்ப நம்ம சம்மர்ல இருக்கோம், கத்திரி வரப்போகுது, அதனால வந்து வெளியில எல்லாம் போவாதீங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா அகைன் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அல்ட்ராவயலட் ரேடியேஷன். இது வந்து நம்ம பாடி மேல வந்ததுன்னா அகைன் இட் பாடி வில் ரியாக்ட் அட்வர்சிட்டி. ஸோ அதனாலதான் இந்த பர்டிகுலர் வேவ் லென்த் நம்ம மேல வரக்கூடாது. அதை தாண்டி வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா கம்மிங் அண்டர் தி விசிபிள் வேவ் லென்த். இந்த விசிபிள் வேவ்லென்த் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டார்டிங் வித் ப்ளூ அண்ட் எண்டிங் வித் ரெட். அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வேவ்லென்த் அகைன் இப்போ இந்த பர்டிகுலர் விசிபிள்ல பாத்தீங்கன்னா இந்த வேவ்லென்த் வந்து கம்மியா இருக்கும். அப்படியே போக 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 இது பெருசாயிட்டே வந்து ரெட் பாத்தீங்கன்னா பெரிய வேவ்லென்த்ல வந்து நிற்கும். ஸோ அப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தூரமா போக 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 சப்போஸ் இங்க ஒரு ஸ்டார் இருக்கு, அந்த ஸ்டார்ல இருந்து லைட் வருது, ஏர்த்துக்குள்ள நான் இங்க இருக்கேன். ஸோ இந்த ஸ்டாரோட லைட் எனக்கு வரணும் அப்படின்னா லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் வந்து 20 மில்லியன் லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணணும். லைட் இயர்னா என்ன, லைட்டு போய் ரீச் ஆகிறதுக்கு 20 மில்லியன் இயர்ஸ் ஆகுது. லைட்டு தான் இருக்கிறதுலே ஸ்பீடா டிராவல் பண்ற ஒரு பார்ட்டிகல்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த லைட்ல ஸ்பீட்ல நீங்க போனா கூட இட் வில் டேக் 20 மில்லியன் இயர்ஸ் டு ரீச். அந்த ஸ்டாரோட லைட் எனக்கு வந்து சேரத்துக்கு 20 மில்லியன் இயர்ஸ் ஆகுதுன்னா அப்ப பாத்துங்களேன் எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் அதை டிராவல் பண்ணி வரணும். அப்ப வரும்போது என்ன ஆகும்னா வேவ்லென்த் வந்து நல்லா சின்ன வேவ்லென்த்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் பவர்ஃபுல்லா. ஆனா இந்த 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 டிஸ்டன்ஸ் அது வந்து இவ்வளவு பெரிய டிராவல் பண்ணி வரும்போது என்ன ஆயிடும்னா அது நல்லா ஸ்ட்ரெச் ஆகி தான் வரும். அப்ப என்ன ஆகும்னா ப்ளூ கலர்ல ஸ்டார்ட் ஆனது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது டிராவல் பண்றதுனால இட் வுட் ஹவ் பீன் இன் தி ரெட் கலர். இந்த ரெட் கலர்ல வந்து நின்று இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து அப்பிள் வந்து டிஸ்டன்ஸ் ஸ்டாரை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சின்ஸ் இட் ஹாஸ் டிராவல்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் தாண்டி வரும்போது இந்த லைட்டோட வேவ் லென்த் வந்து ஸ்ட்ரெச் ஆகி அது எல்லாமே ரெட் கலர்ல தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் அது எல்லாமே வந்து ஃபார் அவே ஃப்ரம் தி எர்த். அது கண்டினியூஸ்லி அது ரெட் ஷிஃப்ட் ஆகிட்டே போகுது. ஒரு லைட்டான ரெட் கலர்ல இருந்திருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டார்க் கலர் ரெட்டா மாறுது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஃபார் அவே. நம்மளை விட்டு அது விலைக்கு போறதுனாலதான் இந்த ரெட் ஷிஃப்ட் நடக்குது. அப்போ என்ன ஒரு பிலீவ் பண்றாருன்னா அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு விலைக்கு போறதுனாலதான் ரெட் கலர்லயே இருக்கு. தட்ஸ் வை இஸ் கன்க்ளூடிங் தட் தி யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். நம்மளே சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்ஸ் இந்த கேலக்சிஸ் எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ அந்த ஸ்டார் வந்து விலைக்கு போகுதுன்றதுனால இஸ் பிலீவிங் தட் எக்ஸ்பேண்டிங் ஆகுது அப்படின்றத அவர் வந்து கன்க்ளூட் பண்றாரு. ஸ்டில் இந்த ரெட் கலருக்கு அப்புறமும் தி வேவ்லென்த் இஸ் எக்ஸ்பேண்டிங். இந்த இன்ஃப்ராரெட் வரும்போதெல்லாம் நம்ம கண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க ரிமோட் கண்ட்ரோல்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்றீங்க, தட் இஸ் நத்திங் பட் தி இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். ஆனா நம்ம கண்ணுக்கு வந்து அது தெரியாது, ஏன்னா அது வந்து விசிபிள் வேவ்லென்த் தாண்டி வந்து போயிருந்ததுனால நம்ம கண்ணுக்கு விசிபிளா இருக்காது. ஸோ ஒன்லி வே யூ கேன் சி தி இன்ஃப்ராரெட் வந்து நீங்க இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்பை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரிமோட்டை நீங்க அமைக்கினீங்கன்னா மேபி யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி இன்ஃப்ராரெட் போகுது அப்படின்றத உங்களால வந்து டிடெக்ட் பண்ண முடியும். பியாண்ட் இன்ஃப்ராரெட் தேர் இஸ் அ மைக்ரோவேவ். அகைன் மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய வேவ்லென்த் இருக்கிற லைட்டு தான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ், which is nothing but இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்கோம். இது இஸ் ஆல் தி நத்திங் பட் தி ரேடியோ வேவ்ஸ் அண்ட் ஸோ இதெல்லாம் தான் வந்து
குயிக் ரீகேப் ஆஃப் எலிமெண்டரி நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு பிசிக்ஸ். இந்த பிசிக்ஸை வச்சுதான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அது எக்ஸ்பாண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு வந்து எயின்ஸ்டைனே தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி எயின்ஸ்டைன் தப்பானாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரிலேட்டிவிட்டி தியரி அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. என்ன நத்திங் பட் கிராவிட்டின்றது வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடையாது ஆஸ் நியூட்டன் பிலீவ். அது வந்து ஒரு 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 மாஸ் ஸ்பேஸ் வந்து ஒரு ஃபேப்ரிக் மாதிரி. அதுல வந்து ஒரு மாஸ் போட்டீங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் வந்து அப்படியே வந்து ஒரு கர்வேச்சர் உண்டாயிடும். ஸோ அது என்ன ஆயிடும்னா இப்படி உள்ள போயிடும். ஸோ அப்ப இதனாலதான் வந்து மற்ற ஆப்ஜெக்ட்ஸ், மற்ற லெஸ்ஸரா இருக்கிற அந்த மாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இதை நோக்கி வந்து ஆர்பிட் பண்ணுது. தட்ஸ் ஹவ் எர்த் இஸ் ஆர்பிட்டிங் த சன் அப்படின்றத அவர் வந்து கண்டுபிடிச்சாரு, விச் இஸ் கான்ட்ரடிக்டிங் தி நியூட்டன்ஸ் கிராவிட்டி. அது ஸோ ஆனா அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, யூனிவர்ஸ் இஸ் ஸ்டாட்டிக் தான், யூனிவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல, ஸ்டார்ஸ் எல்லாம் அங்கங்க தானே இருக்கு, அது எங்க மூவ் ஆகுது அப்படின்னு அவர் வந்து ஐடியால அவர் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிலேட்டிவிட்டி தியரி படியே வந்து அவரால வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பாண்டிங்ன்றத வந்து அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். பிகாஸ் தட்ஸ் ஹவ் தி மேத் ஒர்க்ஸ். அவரே வந்து அவரு வச்சிருந்த தியரம் படியே வந்து யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் தான் ஆகுது, எதர் இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஆர் இட் இஸ் ஷ்ரிங்கிங் இப்படின்றது வந்து அவர் இந்த ரிலேட்டிவிட்டி தியரி வச்சே அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம். சின்ஸ் ஹி பிலீவ், அவரோட பயாஸ் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஹி ஸ்டார்டட் இன்ட்ரோடியூசிங் ஒன் மோர் கான்ஸ்டன்ட் கால் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு அவரு வந்து தனியா ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு வராரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டு மேக் திஸ் யூனிவர்ஸ் ஸ்டாட்டிக். தேவையில்லாம ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு வந்துட்டு அவர் வந்து இல்ல யூனிவர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான், யூனிவர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் தான் அப்படின்றதுக்காக அவர் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. லேட்டர் ஆன் அவர் வந்து இந்த அபிள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, என்னோட லைஃப்லயே நான் பண்ண பெரிய பிளண்டர் வந்து இன்ட்ரோடியூசிங் திஸ் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட், தப்ப நான் வந்து உணர்ந்துட்டேன். ஸோ தட் ஐ எம் ரிமூவிங் திஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் மை ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் ஆன் இன் லேட் 1920s வந்துட்டு அவர் வந்து பகிரங்கமா ஒரு தப்ப ஒத்துக்கிட்டு அந்த கான்ஸ்டன்ட்டை அவர் ரிலேட்டிவிட்டி தியரி வந்து எடுத்துட்டாரு. ஸோ அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது இது வந்து யாருமே ஒத்துக்கல. எப்படி வந்து நியூட்டனோட இது டைம் இஸ் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லும் போது, போன செஷன்ல பார்த்த மாதிரி நியூட்டன் தப்பா இருக்க மாட்டாரு. லைட்டுக்கு ஒரு மீடியம் இருக்கும், ஈத்தர்னு ஒரு மீடியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேரு நியூட்டன் கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக மெனக்கட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எயின்ஸ்டைன் கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் மெனக்கட்டாங்க. எப்படி எயின்ஸ்டைன் நியூட்டன் தப்புன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாலும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃப்ரைட்மேன் அப்படின்ட்டு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா, இல்ல எயின்ஸ்டைன் வந்து அசம்ஷன் தப்பு. அதுக்கு ஒரு 2 அசம்ஷன் இவர் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நோ மேட்டர் வேர் யூ லிவ், யூனிவர்ஸ் வந்து சேமா தான் இருக்கு. இதுதான் அப்சர்வபிள் யூனிவர்ஸ் வச்சுக்கோங்களேன். நீங்க எங்க பாத்தீங்கன்னாலுமே யூனிவர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு அசம்ஷன் வந்து சொல்றாரு. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, கேலக்சிஸ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. சப்போஸ் திஸ் இஸ் தி மில்கி வே கேலக்சி. நான் சொன்ன மாதிரி இந்த கிளஸ்டர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த சூப்பர் கிளஸ்டர்ஸ் அதெல்லாமே வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிட்டே போகுது. ஸ்டார்ஸ்லாம் வந்து நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்கு அப்படின்றதையும் அவர் வந்து 2 அசம்ஷன் வந்து போடுறாரு. விச் இஸ் ஆல்சோ என்னவே அபுல்லோட டிஸ்கவரியிலுமே வந்து 2மே மேட்ச் ஆகுது. சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி எப்படி வந்து யூனிவர்ஸ்ல வந்து எங்க பார்த்தாலும் சேமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? டிஃப்ரெண்டா தானே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பிளானட்ஸ் இருக்கு, அடுத்த கேலக்சிஸ்ல வந்து இதே மாதிரி பிளானட்ஸ் இருக்குமா அப்படின்றது தெரியாது. எர்த்ல லைஃப் இருக்கு, பட் மார்ஸ்ல லைஃப் இல்ல. அது எப்படி அப்ப எல்லா யூனிவர்ஸும் சேமா தான் இருக்கும் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். பட் இவர் என்ன மீன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆன் லார்ஜஸ்ட் ஸ்கேல். நீங்க வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்ல போயிட்டு நீங்க மைனூட் டிஃபரன்சஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு அப்படி சொல்லல. லார்ஜ் ஸ்கேல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சோ எப்படி லார்ஜ் ஸ்கேல்னா, நீங்க வந்து பிளானட் சோலார் சிஸ்டம்னு வச்சு பார்க்காதீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து சூப்பர் கிளஸ்டர்ஸ், கேலக்சி கிளஸ்டர்ஸ் ரேஞ்சில நீங்க வந்து லார்ஜ் ஸ்கேல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, பெருசா டிஃபரன்ஸ் இல்லையே, எல்லாமே அதே மாதிரி தானே இருக்கு. ஸோ அப்படின்றது தான் அவரோட அசம்ஷன், நாட் தி க்ளோசர் லுக்ல பார்க்க கூடாது. ஸோ திஸ் இஸ் ஒன்
ஃபேக்டர்ஸ் வந்து அவர் சொல்றாரு. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின். ஸோ நம்ம இருக்கிறது வந்து மில்கி வே, நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து ஆண்ட்ரமெடா கேலக்சி. ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இந்த ரெண்டு கேலக்சியுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இடிச்சுக்க போகுது, கொலாய்ட் ஆகி அது வந்து ஒரு பிளாக் ஹோலை வந்து உருவாக்கிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு தியரிஸ் இருக்கு. ஸோ ஐடியலி என்னன்னா வந்து நம்ம கேலக்சியும் பக்கத்துல இருக்கிற ஆண்ட்ரமெடா கேலக்சியும் வந்து கிராவிட்டி மூலியமா வந்து ஈர்க்கப்பட்டு ரெண்டும் கொலாய்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னும் போது, how do you tell that all galaxies are going away from each other? அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, சரி இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அகைன் திரும்பி இதுதான் வரணும். சோ இந்த லோக்கல் குரூப்ல இருக்கிற கேலக்சிஸ் இதுதான் வந்து மில்கி வே, இது வந்து மில்கி வே, இது வந்து ஆண்ட்ரமெடா கேலக்சி. இந்த லோக்கல் குரூப்ல இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் கேலக்சிஸ் வந்து ஒன்னுத்துக்கு ஒண்ணு வந்து கிராவிட்டி மூலியமா வந்து ஈர்க்கப்பட்டு இட் மே அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இது இன்வர்ட் உள்ள போகும், இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு பொல்யூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் when we talk about the galaxy cluster or super clusters, it is going away from each other. Again in a larger scale நீங்க பார்க்கும்போது என்னன்னா it is going away from each other தான் வந்து ஃப்ரைட்மன் வந்து சொல்றாரு. So in this way universe is dynamic, it is expanding. not ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட வந்து ரஷ்யால இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, பெருசா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க டியூ டு தி பொலிட்டிக்கல். எப்பயுமே ரஷ்யானா யூஎஸ் வாய்க்கா பிரச்சனை இருக்கும். எயின்ஸ்டைன் அவன் தப்பு சொல்றதுக்கு வந்துட்டாயா, அவன் வந்து சும்மாதான் சொல்றான் அப்படின்ற மாதிரி வந்து பெருசா வந்து ஃப்ரைட்மேன் வந்து யாரும் எடுத்துக்கல. அன்லஸ் இது வந்து இது நடந்தது பாத்தீங்கன்னா 1922 அண்ட் தென் லேட் 1920s தான் வந்து அபுல் உள்ள வந்து அவரு தான் வந்து சின்ஸ் ஹி இஸ் ஃப்ரம் தி வெஸ்ட், அவர் சொல்லும் போது வந்து அந்த டிஸ்கவரிஸ் வந்து ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒன் மோர் பிக்கஸ்ட் டிஸ்கவரி இன் 1965 நடந்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பென்சியாஸ் அண்ட் ரோபர்ட் வில்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரெண்டு சயின்டிஸ்ட் ஃப்ரம் தி யூஎஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஆண்டனாவை வச்சு அவங்க வந்து ரேடியோ சிக்னல்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் சம் அதர் பர்பஸ். அவங்க வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து அவங்க ஆண்டனாவை வச்சு அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நாய்ஸ் வந்து அவங்களோட ஆண்டனாவை வந்து ரிசீவ் பண்ணுது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அவங்க வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த நாய்ஸ். ஸோ இது வந்து யூஸ்வலா எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அது ஆண்டனா மேல எதனா புறா பறந்தது, எதனா வந்து கக்கா போயிடுச்சு, அந்த மாதிரி எதனா ஒரு டஸ்ட் எதனா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கூட இந்த டஸ்ட் இந்த நாய்ஸ் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல போயிட்டு என்ன கிளீன் பண்றாங்க, புறாவெல்லாம் வந்து தள்ளி விடுறாங்க. ஸோ அதனாலதான் வந்து அந்த நாய்ஸ் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் தள்ளி விட்டு பார்த்தாலுமே வந்து அந்த நாய்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. சரி வேற ஏதோ ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு, நம்ம வந்து ஆங்கிளை மாத்தி பார்ப்போம் அப்படின்ட்டு ஆங்கிளை மாத்தி பாக்குறாங்க, அப்பயும் அந்த நாய்ஸ் வருது. எப்படி திருப்பினாலும் அந்த நாய்ஸ் வந்து கான்ஸ்டன்டா அதே டெசிபல்ல வந்துகிட்டே இருக்கு, அதே ஃப்ரீக்வன்சில அதே வேவ் லென்த்ல வந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்மளே சொன்ன மாதிரி எர்த் வந்து ஸ்பின் பண்ணுது, எர்த் வந்து ஆர்பிட்ல வந்து டிராவல் பண்ணுது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சும் அது வந்து அதே வேவ் லென்த்ல அந்த நாய்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் எர்த் இஸ் மூவிங் ஆர் வெதர் தே ரொட்டேட் தி ஆங்கிள் ஆஃப் தி ஆண்டனா. என்ன பண்ணாலுமே வந்து அந்த சிக்னல் வந்து போகவே மாட்டுது, அந்த நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சோ அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஃபீபிளாவும் இருக்கு, இந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப அதிகமாவும் இருக்கு. சோ அதிகமா இருக்குன்றதுனால இது வந்து எர்த் அட்மாஸ்பியர்ல இருந்து வரல. ஏன்னா எர்த் அட்மாஸ்பியர்ல வந்திருந்ததுன்னா அந்த வேவ் லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கணும். அப்படியே பார்த்த மாதிரி அகைன் ஐம் கமிங் ஹியர். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோர் த டிஸ்டன்ஸ் இஸ் டிராவல், இது வந்து ஸ்ட்ரெச் ஆயிட்டே போகுது பாத்தீங்களா. சோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, எர்த் அட்மாஸ்பியர்ல இருந்தது அப்படின்னா இந்த வேவ் லென்த் வந்து ஷார்டரா தான் இருந்திருக்கணும். சின்ஸ் இட் இஸ் வெரி வெரி லாங் வேவ் லென்த், மைக்ரோவேவ் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு மைக்ரோவேவ். சோ அப்போ இவ்வளவு பெரிய வேவ் லென்த் அது வருது அப்படின்னா, திஸ் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர், திஸ் இஸ் ஆல்சோ நாட் கம்மிங் ஃப்ரம் தி மில்கி வே, இட் இஸ் கம்மிங் பியாண்ட் தி மில்கி வேல வருது. ஏதோ ஒரு லைட் ரொம்ப தூரத்துல இருந்து வருது, அதனாலதான் வந்து இது இவ்வளவு பெரிய வேவ் லென்த்ல கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கு, எந்த டைரக்ஷன்ல திருப்பினாலும் இந்த வேவ் லென்த் ஆறவே மாட்டுது அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒண்ணுமே இல்ல, ஃப்ரைட்மன் சொன்ன இந்த யூனிவர்ஸ் லுக்ஸ் சேம் ஆன் லார்ஜ் ஸ்கேல் தான் வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து பிக் பேங்க் அப்புறம் ஒரு வெடிச்சது பாத்தீங்களா,
அந்த வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 லட்சம் வருஷம் கழிச்சு லைட் வந்து அங்க இருந்து வந்திருக்கு. ஸோ ஏர்லி யூனிவர்ஸ்ல இருந்து லைட் வந்து எமிட் ஆயிருக்கும். அந்த லைட் வந்து இத்தனை லட்சம் வருஷம் கழிச்சு 1965ல அந்த ஆண்டனா மூலியமா ரிசீவ் ஆயிருக்கு. அது இவ்வளவு லட்சம் வருஷம் வந்து டிராவல் பண்ணி வந்ததுனால அந்த வேவ் லென்த் வந்து ஸ்ட்ரெச் ஆகி மைக்ரோவேவ் லென்த்துக்கு வந்து அது வந்து வந்திருக்கு. ஸோ இந்த எர்த் வந்து எப்படி வந்து அவங்க சுத்தி பார்த்தாலும் எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் இட் இஸ் ஆல் இந்த சேம் வேவ் லென்த்ல இருக்குன்றதுனால யூனிவர்ஸ் மஸ்ட் பி ஆன் த லார்ஜ் ஸ்கேல் இட் ஷுட் பி சேம் அப்படின்ற அந்த ஃப்ரைட்மேனோட அசம்ஷன் வந்து இந்த சிஎம்பி, இது வந்து சிஎம்பினா ஒன்றும் இல்லை, இது வந்து காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்றது தான் அதோட அப்ரிவேஷன். ஸோ இந்த சிஎம்பி வழியா அவங்க ரிசீவ் ஆன அந்த சிக்னல்ஸை வச்சு ஒரு இமேஜ் வந்து பண்றாங்க. இதுதான் வந்து அப்சர்வபிள் யூனிவர்ஸோட அந்த வேவ் லென்த் வச்சு அவங்க வந்து பிக்டோரியலா அவங்க வந்து மாத்துறதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் லுக்கிங் வெரி வெரி சேம் அப்படின்றத வந்து மெஷர் பண்றாங்க. ஸோ இந்த லைட் நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, ரெட் கலர் லைட் ப்ளூ கலர் லைட் எல்லாம் வச்சு இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம சன் வந்து லைட் எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி வந்து இப்போ சம்மர்ல இருக்கும், செம்மையா புழுங்கி தள்ளுது, வெயில் கொளுத்துது. நத்திங் பட் ஒரு லைட் எப்பெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு ஹீட் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம இப்ப சம்மர்ல இருக்கோம். அட் சேம் டைம் இந்த வேவ் லென்த் வந்து லைட் தானே, மைக்ரோவேவ் லென்த். ஸோ அதை வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2.7 கெல்வின் இவ்வளவுதான் இருக்கு. ஜஸ்ட் அப்சல்யூட்லி ஒரு ஜீரோக்கு அப்புறம் இருக்கு. ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா it is also telling about the temperature of that particular light. So அதை வச்சு ஒரு பிக்சர் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா the universe is looking very 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 same. So uniformity வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. In all direction it is everything is same. அதனால வந்து it matches the prediction. So அப்போ early universe வந்து very hot, dense and should be uniform, which is proving the fact that Big Bang இருக்கு, கண்டிப்பா நடந்திருக்கணும். This is not the theory. இது முன்னாடி வரையும் தியரி நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா சாலிட் எவிடன்ஸ் நம்ம கண் முன்னாடி இருக்கு, அப்ப பிக் பேங் கண்டிப்பா நடந்திருக்கணும். அப்ப பிக் பேங் நடக்கும் போது செம்ம டென்ஸா இருந்திருக்கணும், செம்ம ஆட்டா இருந்திருக்கணும். பட்டுன்னு வெடியும் போது இதுல இருந்து வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு அதெல்லாம் கூல் டவுன் ஆகி அப்புறம் ஈலியம் ஹைட்ரஜன் எல்லாம் உருவாகி நியூக்ளியர் ஃபியூஷன் உருவாகி ஸ்டார்ஸ் வந்திருக்கு. ஸ்டார்ஸ்ல இருந்து கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து கேலக்சிஸ் உருவாயிருக்கு. கேலக்சிஸ் வந்து சூப்பர் கேலக்சி உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் லைஃப் வந்திருக்கு. ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒன்னொன்னு வச்சு 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 எலிமெண்ட் நீங்க பீரியாடிக் டேபிள்ல பாக்குற எத்தனை எலிமெண்ட்ஸும் வந்து அப்புறம் தான் உருவாயிருக்குன்றது எல்லாமே வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அகெயின் தி சிஎம்பி டிஸ்கவரி இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபேக்டர் யூனிவர்ஸ் வந்து பிகினிங் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு டிஸ்கவரி இதுதான். ஓகே, லெட்ஸ் எண்ட் அவர் டிஸ்கஷன் வித் தி ஃப்ரைட்மேன் 3 மாடல்ஸ். உடைய சொன்ன மாதிரி ஃப்ரைட்மேன் 2 அசம்ஷன் கொடுக்குறாரு. ஒன்னு வந்து அவங்க வந்து சிஎம்பி வழியா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. செகண்ட் அசம்ஷன் என்னன்னா யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகுது லைக் அ பலூன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நான் முன்னாடி கேட்ட கேள்வி. ஸோ இப்போ இந்த இடத்துல சின்ன பலூன் இருக்கு, இதுல நிறைய டாட்ஸ் பாக்குறீங்க, விச் இஸ் நத்திங் பட் தி கேலக்சிஸ். அது எல்லாமே கிட்ட 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 இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிகினிங் ஆஃப் தி யூனிவர்ஸ். பிக் பேங் நினைச்சுக்கோங்க. பிக் பேங்னா பிக் பேங்க்கு அப்புறம் ஏர்லி யூனிவர்ஸ் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வருஷம் கழிச்சு சின்னதா இருக்கு யூனிவர்ஸ். அதுல வந்து இந்த கேலக்சிஸ் எல்லாமே கிட்ட 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 இருக்கு. ஸோ வெரி டென்ஸ் இயர். அதை வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு, கொஞ்சம் வருஷம்ன்றது வந்து இங்க லட்சம் வருஷம் கழிச்சு அது வந்து எப்படி பலூன் வந்து நம்ம வந்து ஊதணும் அப்படின்னா இந்த டாட்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும், பலூனோடயே சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இட் டசன்ட் மீன் தட் இந்த பர்டிகுலர் டாட்ஸ்லாம் வந்து மூவ் ஆகுதுன்றது அர்த்தம் கிடையாது. சின்ஸ் பலூன் இட் செல்ஃப் இஸ் எக்ஸ்பேண்டிங், இதோட இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 டாட்ஸ்லாம் வந்து அதிகமாகுதே தவிர்த்து இந்த பினாமினா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த டாட்டே வந்து போகல, மூவ் ஆகி போகல. சின்ஸ் தி பலூன் இட் செல்ஃப் இஸ் எக்ஸ்பேண்டிங், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டாட்ஸ் வந்து தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. That's how, since the universe is expanding, galaxies are moving away from each other. இன்னும் பெரிய பலூன் ஊதும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா
இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இயர் கேலக்சிஸ் ஆர் நாட் மூவிங், the universe itself is expanding. That's where the distance between the galaxies are expanding. So இததான் வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இத வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை டிரைவ் பண்ணி 3 மாடல் இது பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ வந்து இது நம்மளே சொன்ன மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு 3 இருக்கு. எக்ஸ்பேண்ட் ஆகி 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 வந்து வெடிச்சிடலாம். அதெல்லாம் வந்து திரும்பியும் வந்து இது பெருசா ஆகி மேக்சிமம் ஸ்ட்ரெச் போனதுக்கு அப்புறம் திரும்பியும் அது என்ன ஆகுதுன்னா ரீபவுண்ட் ஆகி திரும்பியும் அது வந்த இடத்துக்கே போகலாம். ஸோ பிக் பேங் ஸ்டார்ட் ஆச்சு, யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது, டில் இட் ரீச்சஸ் தி மேக்சிமம் எக்ஸ்பென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி நீங்க இழுத்து விட்டீங்கன்னா திரும்பியும் அது இன்னொரு பொசிஷன் இழுத்து விட்டீங்கன்னா போய் திரும்பி ரீபவுண்ட் ஆயிடும். அதே மாதிரி பிக் பேங் வந்து ஒரு கட்டத்துல வந்து மேக்சிமம் பொசிஷன் போயிட்டு இட் இஸ் அகைன் ரீபவுண்டிங் டு தி பிக் கிரன்ச். இந்த இடத்துல வந்து சிங்குலாரிட்டி அகைன் அப்படியே கிரன்ச் ஆகி யூனிவர்ஸே வந்து இந்த இடத்துல அகைன் டென்ஸ் அதிகமாயிடும். ஸோ தட் ஹியர் எவ்ரி திங் வில் கொலைட் டுகெதர். இங்கதான் வந்து யூனிவர்ஸோட எண்ட் இருக்கு. திஸ் இஸ் தி பிகினிங் அண்ட் திஸ் இஸ் தி எண்ட் விச் இஸ் நத்திங் பட் தி பிக் கிரன்ச். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் அண்ட் ஹியர் வி ஆர். ஸோ இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா we may hit the maximum stretch. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இன்னும் பல கோடி வருஷம் கழிச்சு நம்ம வந்து யூனிவர்ஸ் வந்து கொலிஷன் நடந்துரும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம். 2வது மாடல் பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும். மேக்சிமம் எக்ஸ்பான்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கொலைட் ஆகுதுன்றது போனாடி பார்த்தோம். இந்த இடத்துல அதெல்லாம் கிடையாது, போயிட்டே இருக்கும். ஓப்பன் யூனிவர்ஸ் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ரீஸ் வந்துடும். இந்த இடத்துல பிக் ஃப்ரீஸ் வந்து எல்லாரும் வந்து இறந்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றாங்க. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா கிராவிட்டி பிளேஸ் a huge ரோல். ஸோ வந்து இப்போ நம்மளே சொன்ன மாதிரி எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னா இதை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு கிராவிட்டி வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ தட் இட் வில் காம்பன்சேட் தி எக்ஸ்பான்ஷன். ஸோ அப்போ என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா 0 எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ கிராவிட்டி வந்து பிளேஸ் a huge ரோல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ இங்க இன்னொரு கேள்வி வருது, அப்போ எக்ஸ்பென்ஷன் ஸ்டாப் பண்ணணும்னா கிராவிட்டி வேணும். ஆஸ் பர் ஐன்ஸ்டைன் கிராவிட்டி எப்படி வரும் பாத்தீங்கன்னா மாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கர்வேச்சர் கிடைக்கும். அதனால வந்து இங்க லெஸ் மாஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை நோக்கி அது வந்து வரும். ஸோ இதுதான் வந்து விஷயம். அப்போ மாஸ் தான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா எனர்ஜி தேவை ஈக்குவல் டு mc². ஸோ எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மாஸ். ஸோ அப்போ இங்க மாஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓகே ஹைப்போதெட்டிக்கலி இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்ல எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கணக்கிடலாம். எவ்வளவு டென்ஸா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ்ல என்ன இருக்கு, ஸ்டார்ஸ் தானே இருக்கு. ஸோ இங்க இருக்கிற அந்த மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு டென்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லெஸ் தென் 1 டிவைடட் பை 100. ஒரு பாதி, 100ல ஒரு பாதி, அவ்வளோ அதை விட கம்மியா தான் இருக்குன்றாங்க. எதுக்கு? இது வந்து இந்த அந்த கிராவிட்டி எடுத்துட்டு வந்து அந்த எக்ஸ்பான்ஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா we should have 100% டென்சிட்டி தேவை, which is nothing but the mass. நான் இருக்கிற எல்லா யூனிவர்ஸ், இப்ப இருக்கிற யூனிவர்ஸ் எல்லா ஸ்டார்ஸையும் கிளப் பண்ணா கூட 100ல ஒரு பங்கு கூட வரல. அப்போ எனக்கு இன்னும் தேவைப்படுது, இன்னும் நிறைய மாஸ் இருந்தா மட்டும்தான் எக்ஸ்பான்ஷனை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு டென்சிட்டி கிடைக்கும் அப்படின்றாங்க. சரி, ஸ்டார்ஸ் தானே இருக்கு, ஸ்டார்ஸ் தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் ஆன் they are finding that there is something called dark matter. அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டுது. ஸோ ஒரு கேலக்சிக்கும் இன்னொரு கேலக்சிக்கும் நடுவுல வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஈவன் இன்சைட் தி கேலக்சி ஆல்சோ பிட்வீன் ஸ்டார் அண்ட் அனதர் ஸ்டார் there is a huge space between. இதுக்கு எல்லாம் என்னன்னா வந்து டார்க் மேட்டர்ன்ற அந்த டார்க் மேட்டர் இஸ் கேரிங் எ மாஸ். இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் வந்து ரிவால்வ் அரௌண்ட் தி இப்ப நம்மளோட ஸ்டார் வந்து சன். இந்த சன்னு வந்து எதை ஆர்பிட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் தி மில்கி வே வந்து ஆர்பிட் பண்ணுது. ஸோ அப்போ ஆர்பிட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து மாஸ் தேவைப்படுது இல்ல.
சோ அப்ப அந்த மாஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் மேட்டர்ல இருந்து அந்த மாஸ் வருது. அதனாலதான் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வழியா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டார்ஸ் வந்து இட் இஸ் ஆர்பிட்டிங் தி சென்டர் ஆஃப் தி கேலக்சி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த அந்த டார்க் மேட்டர் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இயர் என்னென்ன புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அந்த டார்க் மேட்டருக்கு ஒரு மாஸ் இருக்கு. அப்போ ஸ்டார்ஸ் பிளஸ் டார்க் மேட்டர் இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எவ்வளவு டென்சிட்டி கொண்டு வர முடியுமோ இதை வச்சு நம்ம கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி யூனிவர்சல் எக்ஸ்பென்ஷன் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா அகைன் 10ல் 1 பங்கு. ஸோ ஸ்டார் மட்டும் வச்சா 100ல் 1 பங்கு, டார்க் மேட்டரும் சேர்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு. இன்னுமே வந்து யூஆர் ஃபாலிங் ஷார்ட் டு கெட் த எக்ஸ்பெக்டட் டென்சிட்டி. ஸோ அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இப்பதான் நம்ம டார்க் மேட்டர் கண்டுபிடிச்சோம், வேற எதனா ஒரு ஃபார்ம் ஆஃப் மேட்டர் கண்டிப்பா இருக்கணும். ஃபியூச்சர்ல மேபி அவங்க அதையும் கண்டுபிடிச்சு அந்த அந்த எதிர்பார்த்த அந்த டென்சிட்டி வந்துடுச்சு அப்படின்னா மேபி ஒன் ஆஃப் தி மாடல்ஸ் படி பிளாட் யூனிவர்ஸா வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ எ வே. சோ அப்போ நம்ம வந்து இந்த மூணு மாடல் படி எய்தர் அது பிக் கிரன்ச் நோக்கி போகுதா, இல்லைன்னா ஓப்பன் யூனிவர்ஸ் அது வந்து பெருசாயிட்டே போய் கடைசியில நம்ம எந்த நோக்கி போகுதா, இல்ல பிளாட் யூனிவர்ஸா இருக்க போகுதா, அந்த 3 மாடல் இந்த 3 ப்ராபபிலிட்டியில எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா we should understand the distance between each and every galaxy is moving and also the density in the universe. இந்த 2 ஃபேக்டரை வச்சு மட்டும்தான் இந்த 3 இதுல வரும் அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் we are all ரொம்ப வருஷம் இருக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு. அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேபி அதர் பிளானட்ஸை காலனி பண்ணலாம், ஏன்னா வந்து சோலார் சிஸ்டத்தை விட்டே வெளியில போய் நம்ம வந்து காலனி பண்ணலாம், அதர் கேலக்சிஸ்க்கு போக ஆரம்பிக்கலாம். ஸோ நிறைய டைம் இருக்கு டியூ டு த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் if we harvest more energy outside the earth, outside the solar system, maybe in one day our civilization will go beyond the solar system. என்றதுதான் வந்து சயின்டிஸ்டோட ஃபுல் ரிசர்ச்சுமே அதை நோக்கிதான் இருக்கு. அதோட சின்ன ஸ்டார்ட் தான் நம்ம இப்போ எர்த்தை விட்டு வெளியில போய் மூணுல போயிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்த முடியுமா, இல்லைன்னா வந்து மார்ஸ்ல போயிட்டு நம்ம காலனி பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ஒரு சின்ன பேபி ஸ்டெப்பை நம்ம சயின்டிஸ்ட்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே தெரியும் நம்ம எலான் மஸ்க் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அவர் ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமா அவர் மார்ஸை வந்து காலனி பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ஒரு ரிசர்ச் தான் வந்து அவரு வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் நாசா அண்ட் எவ்ரி அதர் கண்ட்ரி ஆர் டூயிங் தட் ரிசர்ச். இப்போ நம்ம இந்தியாவுமே வந்து மூணுக்கு வந்து சேட்டலைட் விட்டு அதுல ரோவர் எல்லாம் விட்டு என்னென்னலாம் பண்றாங்கன்னு இப்ப நம்ம போன வருஷம் பார்த்தோம். அதோட ரிசர்ச்சோட இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் தான் அது. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஐன்ஸ்டைன் பத்தி தான் பார்த்திருக்கோம், அதர் சயின்டிஸ்ட மட்டும் பார்த்துட்டோம். பட் இது வரைக்கும் ஸ்டீவன் ஹாக்கிங் வந்து பிக்சர்லயே வரல. ஆத்தர், இந்த புக்கோட ஆத்தரே ஸ்டீவன் ஹாக்கிங் தான். ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட என்ட்ரி வரவே இல்லை. திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி 3rd எபிசோட். Here the Stephen Hawking is coming. அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி படி வச்சு ஐன்ஸ்டைன் வச்ச அந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி அலாங் வித் தி ரோஜர் பென்ரோஸ் என்ற மேத்தமெட்டிஷியன் அவரோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த யூனிவர்ஸ்க்கு பிகினிங் இருக்கா, அதாவது பிக் பேங் வந்து இருக்கா அப்படின்றத வந்து அவரு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. ஸோ ஆஸ் பர் தி ஐன்ஸ்டைன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாஸ்டுக்கு போக போக, அதாவது பிக் பேங் நோக்கி நீங்க போக போக என்ன ஆகும்னா அது வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது. அதாவது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தி ஆப்போசிட். இப்போ வந்து 2 ஸ்டார் இருக்கு, இந்த 2 ஸ்டாரும் கொலைட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு த சிங்குலாரிட்டி, தட் இஸ் நத்திங் பட் தி பிளாக் ஹோல். ஸோ எப்படி பிளாக் ஹோல் உருவாகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாரி, ரெண்டு ஸ்டார் வந்து கொலைட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வந்து ஒரு பிளாக் ஹோல் உருவாகும். திஸ் இஸ் தி சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்குலாரிட்டி தான் வந்து இது வந்து லைட் கூட எஸ்கேப் ஆகாது அப்படி அப்படின்லாம் வந்து நீங்க திரும்பி இன்டர்ஸ்டெல்லார் படத்திலே நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் தி பிட்வீன் தி 2 ஸ்டார்ஸ். வாட் அபவுட் தி கேலக்சிஸ் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து இந்த பென்ரோஸ் தான் வந்து ரோஜர் பென்ரோஸ்ன்றவர் தான் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஸ்டார்ஸ் 2 கொலைட் ஆச்சுன்னா பிளாக் ஹோல் உருவாகும். இந்த தியரத்தை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் பெருசா எக்ஸ்பெண்ட் பண்றாரு ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ். அவர் என்னன்னா ஓகே 2 கேலக்சி வந்து
போக முடியுமா, அந்த மாதிரி எல்லாம் அவர் திங்க் பண்றாரு. ஸோ உடனே அவருக்கு என்ன வந்து பொறி தட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, இதை ஏன் நம்ம ரிவர்ஸ் பண்ணக்கூடாது? ஸோ அப்போ இப்போ யூனிவர்ஸ்க்கு நான் அப்படியே பின்னாடி போறேன். அப்போ பின்னாடி போனேன்னா இதுக்கு பிக் பேங் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத வந்து இந்த ஃபார்முலாவை அப்படியே ரிவர்ஸ்ல அடிக்கிறாரு அலாங் வித் தி ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி. ஸோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி இஸ் நத்திங் பட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் இருக்கும். அப்போ நீங்க வந்து பின்னாடி போக போக பிக் பேங் போக போக என்ன ஆகும்னா, டென்சிட்டி வந்து இன்ஃபைனைட்க்கு போகுது, டெம்பரேச்சர் இன்ஃபைனைட்டுக்கு போகுது, கிராவிட்டி இன்ஃபைனைட்டுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபைனைட்டுக்கு போகிற எல்லா ஃபேக்டர்ஸுமே, எல்லா முக்கியமான ஃபேக்டர்ஸுமே இன்ஃபைனைட்டுக்கு போகும்போது என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல ஓன்ட் ஒர்க். அது அங்க வந்து பிரேக் ஆகுது. அகைன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சின்ஸ் இட் இஸ் பிரேக்கிங், தி பிசிக்ஸ் இட் செல்ஃப் இஸ் பிரேக்கிங். ஸோ என்னென்னலாம் நம்ம இது வரைக்கும் பிசிக்ஸ் வந்து அவங்க டிஸ்கவரி பண்ணி வச்சிருக்காங்களோ, எவ்ரி திங் இஸ் பிரேக்கிங் அட் த பிக் பேங். ஸோ டைம் ஈக்குவல் டு 0 முன்னாடியே பார்த்தோம். டைம் எப்போ 0 ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் பிகினிங்ல தான் டைம் 0. சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு, யூனிவர்ஸ்க்கு முன்னாடி டைம் இருந்ததா இல்லையா, கடவுள் தான் வந்து யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணாரு அப்படின்னா, யூனிவர்ஸ்க்கு முன்னாடி கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, என்னத்தை அவர் வந்து படைச்சாரு அப்படின்ற அந்த கேள்விக்கெல்லாம் வந்து அபத்தம். ஏன்னா வந்து டைம்ன்றதே கொஞ்சம் கிடையாது. யூனிவர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ, எப்போ வந்து பிகின் ஆச்சோ, அப்பதான் வந்து டைம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். சோ அதனால என்னன்னா, இந்த டி ஈக்குவல் டு 0ன்ற விஷயம் வரும்போது எல்லா ஃபேக்டரும் இன்ஃபைனைட் ஆகுது. அதனால வந்து எல்லா மேத்தும் உடையுது. சோ அப்போ என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி வந்து பிக் பேங் டைம்ல வந்து ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்றத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. பட் இட் ஷுட் ஹேவ் தி பிக் பேங் இருக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து ப்ரூவ் பண்றாங்க. அப்புறம் லேட்டர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சொன்னது அவரே வந்து திருப்பி போடுறாரு. இல்ல பிக் பேங் எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து சாத்தியம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இந்த இன்ஃபைனைட்டை வந்து நம்ம வந்து தூக்கலாம். எப்படி தூக்கலாம்னு பாத்தீங்கன்னா வந்து, குவாண்டம் பிசிக்ஸை வச்சு நம்ம வந்து இதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, rather than approaching the Big Bang using the general relativity theory, why not we can replace that with a quantum physics. Quantum physics ன்றது nothing but the subatomic particles வச்சு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இப்போ ரிலேட்டிவிட்டி தியரி வச்சு பார்க்கும்போது பிக் மாசஸ், சன், அதுக்கப்புறம் பெரிய ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் ஹேவிங் ஹியூஜ் மாஸ், இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவா நம்ம கண்ணில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து டீல் பண்ற, இந்த பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸை டீல் பண்ற இந்த பிசிக்ஸ் தான் வந்து ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி, ஈவன் இன்க்ளூடிங் நியூட்டன் தியரி எல்லாமே. பட் குவாண்டம் இஸ் அப்படியே வந்து ஆப்போசிட். ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ், ஆட்டம் லெவல்ல, ஆட்டம்குள்ள போயிட்டு சப்பாட்டமிக் லெவல்ல அதெல்லாம் வந்து டீல் பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பிசிக்ஸ் தான் வந்து குவாண்டம் பிசிக்ஸ். சின்ஸ் இந்த பிக் பேங் தட் இஸ் வெரி வெரி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் தி யூனிவர்ஸ், அங்க எல்லாமே வந்து சின்ன சின்னதா தான் நடந்திருக்கும். சின்ஸ் டென்சிட்டி இஸ் வெரி வெரி ஹியூஜ், டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹியூஜ், அந்த இடத்துல வந்து ஆட்டம்ஸ் எப்படிலாம் வந்து ஒன்னுத்துக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து we can't predict anything with the general relativity theory. அதனால தான் அது எல்லாமே பிரேக் ஆகுது. So we need to approach the big bang using the quantum physics அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. இன்னவே அவர் என்ன பிலீவ் பண்றாருன்னா, அது இன்ஃபினிட்டி எல்லாத்தையுமே வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு பிலீவ் பண்றாரு. So that's how Stephen Hawking is coming into picture. That's how the quantum physics is coming into picture. So in the future episodes-ல இந்த குவாண்டம் காஸ்மாலஜி வந்து அவர் எப்படி எப்படிலாம் எக்ஸ்பெண்ட் பண்றாரு, வேற என்னென்ன சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இதை பேர் பண்ணியிருக்காங்கன்றத வந்து நம்ம ஃபர்தர் வர எபிசோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் திஸ் செஷன். ஸோ யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங், இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக் as Newton or Einstein believed. So with this I'm ending this session.